ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபின் அண்ட் ஃப்ளோ அக்வேரியம் தமிழ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னா, ஆஸ்கர் ஃபிஷ் கேர், மெயின்டெனன்ஸ், கேர் கைட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஸ்கர் ஃபிஷ்ஷை பற்றி பேசிக்காக என்னென்ன டைப்ஸ், என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆஸ்கர் ஃபிஷ் பற்றி பார்க்கலாம். ஆஸ்கர் ஃபிஷ் வந்து அதோட ஒரு ஃபேவரட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபிஷ் டேங்க் பப்பீஸ் அப்படி சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நம்ம எங்கே இருக்கோமோ அது நம்ம கிளாஸை ஒட்டி நம்ம கூடயே தான் இருக்கோம். நம்ம ஒன்ஸ் அங்கே நின்னோன்னா அது வந்து ஒன்றும் பாசத்துக்கு இல்லை, நம்ம ஃபீட் பண்ணுவோம் அப்படின்ற நினச்சி தான் வந்து அந்த மாதிரி டேங்கை ஒட்டியே நிற்கும். எப்படா ஃபீட் போடுவோம், எப்போ ஃபீட் போட்டாலும் சாப்பிடுங்க. அது வயிறு ஃபுல்லானாலும் பரவாயில்லன்னு சாப்பிடுங்க. அந்தளவுக்கு வந்து ஃபிஷ் டேங்க் பப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் என்னோடய ரெட் டெயிலு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லைக் தெரிஞ்சிருக்கோம், புதுசாக வாங்கின ரெட் டெயில் அது. சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஆஸ்கர் ஃபிஷ் இது வந்து ஒரு ட்ராபிக்கலான ஃபிஷ்ஷு. இது வந்து நேச்சரோட ஃபிஷ்ஷு. இது வந்து மேன்மேட் ஃபிஷ் கிடையாது, ஃப்ளோரான் மாதிரி மேன்மேட் ஃபிஷ் கிடையாது, ரொம்ப நேச்சுரல் ஃபிஷ்ஷு. லைக் இதெல்லாம் வந்து லைக் அமேசான் ரிவர் அந்த மாதிரி இருக்க ஃபிஷ்ஷு இதெல்லாம். ஆஸ்கர் ஃபிஷ்ஷில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா 4 வகை தான் இருந்துச்சு. அதில் வகை பார்த்திங்கன்னா டைகர் ஆஸ்கர், அல்பைனோ டைகர் ஆஸ்கர், காப்பர் ஆஸ்கர், அல்பைனோ காப்பர் ஆஸ்கர், இந்த 4 வகை தான். ஓகேயா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஃபுல் பிச் பிளாக்கில் இருக்குல்ல, அது வந்து டைகர் ஆஸ்கர். இது வந்து நார்மல் பிளாக் டைகர் ஆஸ்கர். இது எப்படி இருக்கும்னா, ஃபுல் பிளாக்கில் இருக்கும், நடுவில் வந்து சின்ன சின்ன ஆரஞ்சு பேட்டர்ன்ஸ் இருக்கும். இது என்னோட ஸ்பெசிஃபிக்கான என்னோடய ஃபிஷ் மட்டும் நான் ரொம்ப பிளாக்காக எடுத்தேன், அதனால் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில. அது அப்பப்போ திரும்பும்போது அந்த ஆரஞ்சு பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்லைட்டாக. நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணேன், இதில் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பிளாக் டைகர் ஆஸ்கர். அடுத்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அல்பைனோ டைகர் ஆஸ்கர். அப்படியே பிளாக்குக்கு ஆப்போசிட் கலர், இது ஒயிட் கலரில் இருக்கும். சேம் அதே வந்து ஆரஞ்சு பேட்டர்ன்ஸ் இருக்கும். இதில் அந்த பேட்டர்ன்ஸ் ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அந்த ஜுவல்ஸ் பேட்டர்ன் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைக் நல்ல ஃபுட்டு, ப்ராப்பர் ஹெல்த்தி ஃபுட் கொடுத்தீங்கன்னா செம்ம கலரேஷன் கிடைக்கும். நான் வந்து எல்லாமே சூஸ் பண்ணேன், ரொம்ப பார்த்து அக்யூரேட்டாக நல்ல பேட்டர்ன் இருக்க ஃபிஷ்ஷாக தான் சூஸ் பண்ணி எடுத்தேன். இதுக்கு வந்து ரெட் ஐ இருக்கும். அல்பைனோன்னு சொன்னாலே ரெட் ஐ தான், ஃபுல்லாக ரெட் ஐ இருக்கும். நல்ல ஒரு 12 இன்ச், 13 இன்ச், 14 இன்ச் வளரும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டேங்க் கேப்டிவிட்டியில் வந்து 14 இன்ச் நானே பார்த்துருக்கேன். அண்ட் தென் அல்பைனோ டைகருக்கு அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் காப்பர் ஆஸ்கர். அதாவது அங்கே பின்னாடி போகுது பார்த்தீங்களா, அது வந்து பிளாக் காப்பர் ஆஸ்கர். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தோடனே அதுக்கு நல்லா கிட்ட போய் காட்டுறேன். இது வந்து டைகரு. இங்கே வந்து இப்போ நான் பிளாக் காப்பரை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பிளாக் காப்பர். இது அப்படியே வந்து ரெட்டிஷ் ஸ்டோனில் வராது, ஒரு மாதிரி ஆரஞ்சு ஸ்டோனில் வரும், காப்பர் டோனில் வரும். இது வந்து நம்ம நல்ல ப்ராப்பராக செலக்டட் பீஸாக எடுத்து பார்த்து பண்ணோன்னா செம்ம காப்பர், லைக் ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். காப்பர் ஆஸ்கர் வந்து டைகர் ஆஸ்கரோட காப்பர் ஆஸ்கருக்கு வந்து ஃபேன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அது வந்து ஒரு மாதிரி கலரே ஒரு மாதிரி ரஸ்டடாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல சைஸ் வரும். இதுவும் எல்லாமே இது 4 தான் வந்து ஆஸ்கர் அப்படின்னா இது 4 தான். அடுத்து பார்த்திங்கன்னா அல்பைனோ காப்பர். இதை வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து லைக் சில்லி ரெட் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது அல்பைனோ காப்பர் தான். லைக் பிளாக் காப்பர் மாதிரி இது அல்பைனோ காப்பர். ஆரஞ்சு ஆஸ்கர் அப்படி இப்படி சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு பெரிய இஷ்டம் இல்லை. அண்ட் தென் வந்து ஏகப்பட்ட ஆஸ்கர் வந்துருச்சு இப்போ நவ்வடேஸ். இப்போ வந்து கரண்ட்டில் வந்து லெமன் ஆஸ்கர் இருக்குது, சில்லி ரெட் இருக்குது, அண்ட் தென் வந்து லைக் ஏதோ ஒரு மாதிரி ஆரஞ்சு ஆஸ்கர் சொல்கிறாங்க. லெமன் ஆஸ்கர் பியூர் எல்லோவாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபுல்லி ஹைப்ரிட்டு, மேன்மேடு தான். லெமன் ஆஸ்கர், சில்லி ரெட்டு, சில்லி ஆஸ்கர், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பிளாக்கில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக ஹைப்ரிட் ஆஸ்கர் தான். இது நான் 4 வச்சுருக்கேன்ல, இது 4 தான் வந்து ஒரிஜினல் ஆஸ்கரில் இது 4 கலர் தான் ஒரிஜினல் கலர்ஸ். ஓகே,
மெயின் ஆஸ்கார் கேருக்கு வருவோம். ஆஸ்கார் கேர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கேர் தான், நல்ல ஒரு பவரான ஃபில்ட்ரேஷன், ஏன்னா இது ரொம்ப வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் கலரேஷன் ஃபுட்டு, நல்ல பெல்லட்ஸ், எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பெல்லட்ஸ், ஷ்ரிம்ப்ஸு, சிக்கன் லிவர், சிக்கன் ஹார்ட் எல்லாமே கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து ஆஸ்கர் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் இருக்கணும், மினிமம் 4 feet வேணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஆஸ்கருக்கு ஃபீட் போடுறேன், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் அந்த ஃபீடை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன், ஓப்பன் பண்ணி கொட்டிகிட்ருக்கேன். அது என் கையை பார்த்துருச்சு, பார்த்தனால லைக் ரொம்ப ஹைப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அதை ஃபீடை நீங்கள் பார்த்துட்ருங்க. நான் அதை அதோட அடுத்து ஒரு மெயின் டாபிக் பேச போகிறேன், ஆஸ்கர் ஃபைட்டிங். ஆஸ்கர் ஃபைட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷாப்பில் ஆஸ்கர் வாங்குறீங்கன்னா 4 ஆஸ்கரும் ஒரே சைஸில் வாங்குங்க. நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஆஸ்கர் சின்னதாக வாங்கிட்டேன். இருந்தாலும் இதுங்க வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ குட்டி எதுவும் லைக் சீண்ட மாட்டிக்குது. பட் ஆனால் ஆஸ்கர் வந்து ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் வாங்குறது ப்ரிஃபரன்ஸ். சப்போஸ் நீங்கள் சைஸ் வேறு வாங்கிட்டீங்கன்னா 3 times a day ப்ராப்பர் ஃபுல் ஃபீட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து மற்ற ஆஸ்கரை வந்து புள்ளி பண்ணாது. அதுக்கு வந்து ஹங்க்ரியாக இருந்து புள்ளி பண்ணுச்சுன்னா அந்த குட்டி ஆஸ்கர் பயத்திலே செத்துரும், ஃபீடு எடுக்காது, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ப்ராப்பர் எல்லாத்துக்குமே ஃபீடு போகுதான்னு செக் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து லைக் இது சாப்பிட்டுதா அது சாப்பிட்டுதா அப்படின்ட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நான் அப்படியே ஃபீட் போட்டு கொஞ்ச நேரம் பார்ப்பேன், லைக் எல்லாமே ஃபீடு எடுத்துதா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ வந்து இப்படி வந்து கன்ஃபார்ம் அவாய்ட் பண்ணிடலாம் ஆஸ்கரோட ஃபைட்டிங்கை. ஃபீடிங் தான், லைக் ஃபீடிங் வந்து ப்ராப்பராக கரெக்டாக மெயின்டைன் ஆச்சுன்னா ஆஸ்கர் ஃபைட்டிங் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்டாக ஆஸ்கர் சண்டை போடாது. இப்போ நான் ஃபுட்டு என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அரோனாக்கு வந்து ப்ரோரிச்சோட அந்த லாங் ஸ்டிக்ஸ் பெல்லட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அரோனா ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணுறேன். ஆஸ்கர்ஸ்க்கு வந்து இந்த ஆப்டிமம் குயிக் ரெட் அந்த செச்சில்டோட இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் ரெண்டுத்தையுமே சாப்பிடும், அரோனாவும் சாப்பிடும், இதுவும் சாப்பிடும். இது வந்து பாட்டம் ஜுவல்லர்ஸ் ஃபீடர்ஸ்னு சும்மா ஒரு 150க்கு வாங்கினேன், அது என்னோடய ரிட்டெயிலுக்கு. ஆனால் ரிட்டெயில் அதை தொடக்கூட இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்து மெயின் விஷயம் என்னென்னா ஆஸ்கர் ஃபைட்டிங். இந்த ஃபைட்டிங்கை வந்து நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம் ஹெவி ஃபீட் கொடுக்கும்போது. ஹெவி ஃபீட் கொடுத்தீங்கன்னா டேங்க் ரொம்ப பொல்யூட் ஆகும், அமோனியா ரொம்ப க்ரியேட் ஆகும். ஸோ வந்து ஹெவி ஃபில்ட்ரேஷன் இருக்கணும். அண்ட் தென் வந்து நல்ல டேங்க் சைஸ் இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெரிட்டரி இருக்கும், அந்தந்த இடத்துல அது அழகாக ஜாலியாக இருந்துக்கும். ஸோ வந்து இப்போ அரோனா பார்த்திங்கன்னா டாப் ஸ்விம்மர்ஸ், இது மிடில் ஸ்விம்மர், ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே காய்ஸ், ஆஸ்கர் பற்றி என்னோடய நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து தேங்க்யூ காய்ஸ், பாய்.